அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் வந்து காவல் அதிகாரிகிட்ட போனால் அவங்க வந்து ஆதாரங்களை கேட்பாங்க. அந்த ஆதாரத்தை நீங்கள் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போகலாம். இது சம்மந்தமான ஆதாரங்களை எனக்கு திரட்டி கொடுங்க, அப்போ தான் இந்த புகாரை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். அவர் அந்த ஆதாரங்களை ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ எவிடன்ஸாவோ இல்லை ஆடியோ எவிடன்ஸாவோ உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம். அதனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணலாம். டிடெக்டிவ்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ். நீங்கள் வந்து அவசரமாக ஒரு உதவி தேவை, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை கொலை முயற்சி பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து கொலை முயற்சி பண்ணுறது, சட்டம் ஒழுங்கு வர்றதெல்லாம் போய் நீங்கள் ப்ரைவேட் டிடெக்டிவ்கிட்ட போகிறது வந்து பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் அந்த காவல் அதிகாரிகிட்ட தான் போய் இந்த நபர் வந்து என்ன தாக்க வர்றாங்க, இது மாதிரி இவங்களால் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்களால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ப்ரைவேட் டிடெக்டிவ்னால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதனால் காவல் அதிகாரி தான் இந்த இடத்துல பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல கம்பேரிசனே வந்து தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். வழக்கறிஞரே சில இடங்களில் டிடெக்டிவ் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செயல்பட முடியுமா? மருத்துவராகிறவர்